திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளில் இருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம வரிசையா பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பதிகமுமே எளிமையான பண்ணோடும் ராகத்தோடும் அமைந்திருக்கிறதுனால எந்த வயதினரும் ரொம்ப சுலபமா பயிற்சி பண்ற வகையில் நம்ம இந்த சிவாயம் சேனல்ல திருமுறைகளில் இருந்து பதிகங்களை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த பதிகங்களை எளிமையான முறையில் நம்ம பயிற்சி பண்ணலாம். இந்த வீடியோல திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய முதல் திருமுறையிலிருந்து திருப்பாச்சில் ஆச்சிராமம் என்கின்ற தலத்தில் பாடிய துணிவளர் திங்கள் என்கின்ற அற்புதமான ஒரு பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த பதிகம் எவ்வாறு தோன்றியது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா அந்த பதிக வரலாறை பார்க்கலாம். காளிப்பிள்ளையார் என்று அழைக்கப்படும் திருஞான சம்பந்தர் திரு அன்பில் ஆலந்துறை, திருமாந்துறை முதலிய தலங்களை வணங்கி கொண்டு திருப்பாச்சில் ஆச்சிராமத்திற்கு எழுந்தருளினார்கள். இத்தலம் பல நாட்டை சார்ந்தது. அந்நாட்டு மன்னன் கொல்லிமளவன் என்பவன் அவன் மகளுக்கு முயலகன் என்னும் நோயிலிருந்து அது எல்லாவற்றானும் தீருமாறில்லாமையை உணர்ந்த அரசன் தம் மரபின் வழக்கப்படி பாச்சில் ஆச்சிராமத்து இறைவன் திருமுன் கொண்டு வந்து பாடு கிடத்தி வைத்திருந்தான். அப்போது ஒரு நாள் காளிப்பிள்ளையார் வருகையை திருச்சின்ன ஒலி கேட்டு உணர்ந்தான். எல்லா மரியாதைகளுடனும் எதிர்கொண்டு அழைத்து வந்தான். திருவடியில் வீழ்ந்து வணங்கினான். திருக்கோயிலுக்கு அழைத்து சென்றான். திருக்கோயிலை வலம் வந்த பிள்ளையார் உணர்வு அழிந்து நிலத்தில் சோர்ந்து கிடக்கின்ற இளங்கொடியை ஒத்த கன்னியை இறைவன் திருமுன் கண்டார். இது என்ன என்று மளவனை வினாவினார். அரசன் அவரடியில் வீழ்ந்து இறைஞ்சி, இவள் என் மகள், நெடுநாளாக முயலகன் என்னும் நோயால் வருந்துகின்றாள். தீர்க்கும் உபாயம் தெரியாமல் சிவபெருமான் திருமுன்பு சேர்ப்பித்து இருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டான். பிள்ளையார் மனம் இறங்கி மாற்றறிவரதரை நோக்கி பிணித்தவிர்க்கும் பெரும் பதிகளாகிய துணிவளர் திங்கள் என்னும் இந்த பதிகத்தை அருளி செய்தார். மளவன் மகள் கதுமென பிணி நீங்கி எழுந்து தந்தையின் பக்கம் சார்ந்தாள். எல்லாரும் பிள்ளையார் பெருங்கருணைக்கும் பெருமான் திருவருளுக்கும் இலக்கானார்கள். சுவாமிகள் சில நாள் அங்கு எழுந்தருளி இருந்து திருப்பயஞ்சீலியை என்னும் இடத்திற்கு அடைந்தார்கள். இந்த பதிகத்தினுடைய பண் தக்க ராகம், ராகம் அரிகாம்போதி. இந்த பதிகத்தை பொருள் முதலில் நாம் பார்த்துவிட்டு அடுத்ததாக நம்ம பாடுறதுக்கு பயிற்சி பண்ணலாம். முதல் பாடலுக்குரிய பொருள் துணிவளர் திங்கள் என்று அற்புதமாக ஆரம்பித்திருக்கின்றார். முழு மதியினது கீற்றாக விளங்கும் பிறைமதியை விளங்கி திகழுமாறு அதனை தம் ஒளி பொருந்திய சடையினை சுற்றி கட்டி பாம்புகளை அணிந்தவராய் பூதங்கள் தம்மை சூழ எல்லோரிடமும் சென்று பலி ஏற்பவராய் அழகிய தோற்றத்துடன் விளங்கும் திருப்பாச்சில் ஆச்சிராமத்தில் உரைகின்ற நீலமணி போலும் கண்டத்தவராகிய இறைவர் கொல்லிமளவன் மகளாகிய இப்பெண்ணை மயல் செய்வது மாண்பாகுமோ என்று கூறுகின்றார். இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் மான்தோலை இடையில் ஆடையாக புனைந்து கடல், ஞாயிறு, திங்கள் ஆகியன கண்களாக விளங்க தலையோடு அணிந்த முடியினராய் மாலை அணிந்த மார்பினராய் உயிர்கட்கு தலைவர் இவர் என்று சொல்லத்தக்கவராய் நீர்வளம் நிரம்பிய பொழில்கள் சூழ்ந்த பாச்சில் ஆச்சிராமத்தில் உரைகின்ற இலைவடிவான வேலை ஏந்திய இறைவர் இம்மளவன் மகளை வாடுமாறு இடர் செய்தல் இவர் பெருமைக்கு பொருந்துவதாமோ என்று கூறுகின்றார்.
மூன்றாவது பாடலுக்குரிய பொருள், உலகமெல்லாம் அழிந்தொழியும் ஊழிக்காலத்து இருளில் கொடிய தீயில் நடனம் ஆடுபவரும், தலைமாலை முதலியவற்றை விரும்புபவரும், வெண்ணூல் பூண்பவரும், நஞ்சுடைய கண்டத்தவரும், அன்போடு நினைத்த நம்மை விரும்பி நம் நெஞ்சை இடமாக கொண்டு எழுந்தருள்பவரும், மேகங்கள் தோயும் மாளிகைகள் சூழ்ந்த திருப்பாச்சில் ஆச்சிராமத்து எழுந்தருளிய செந்தி வண்ணரும் ஆகிய சிவபெருமான் பைந்தொடி அணிந்த மழவன் மகளாகிய இப்பெண்ணை வருத்துவது இவர் புகழுக்கு பொருந்துவதோ என்று கூறுகின்றார். நான்காவது பாடலுக்குரிய பொருள், கார்காலத்தில் மலரும் கொன்றை மலரால் இயன்ற மாலை திருமேனியில் விளங்க, பிரிந்தவர்க்கு கனலை தரும் தூய பிறை மதியை கண்ணியாக சூடி, வனங்களில் மலர்ந்த மலர்களால் ஆகிய மாலையை சூடி, அழகிய புனிதர் என்று சொல்லும்படி எழிலார்ந்த வன் பொழில்கள் சூழ்ந்த திருப்பாச்சில் ஆச்சிராமத்து அடியவருக்கு மனநிறைவு தருபவராய் சிவபெருமான் இம்மங்கையை வாடும்படி செய்து மயக்குறுத்துவது மாண்பாகுமோ என்று கூறுகின்றார். ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள், மண்ணுலகில் அடியவர்கள் ஆட்டுப்பால் நறு நெய் ஆகியவற்றை விரும்பி ஆடி, வளர்ந்த சடைமுடி கங்கையை சூடி, மொந்தை முழா குழல் தாளம் வீணை ஆகியன முழங்க, வாய் மூறி பாடி, ஆந்தை போன்ற விழிகளை உடைய சிறு பூதங்கள் சூழ்ந்தவராய் திருப்பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற சந்தன கலவையை அணிந்த மார்பினை உடைய சிவபிரான் இத்தையலை வாடும்படி செய்து இப்பெண்ணிடம் தன் சதுரப்பாட்டை காட்டல் ஏற்புடையதோ என்று கூறுகின்றார். ஆறாவது பாடலுக்குரிய பொருள், திருநீற்றை உடல் முழுவதும் பூசியவராய் நிறைந்த சடைகள் தாழ்ந்து விளங்க, தமது நெற்றி விழியால் மரக்கருணை காட்டி பாவம் போக்கி, கங்கையை தலையில் அணிந்து ஆடுகின்ற பாம்பை கையில் எடுத்து விளையாடி கொண்டு, ஐவிரல் அளவுள்ள கோவண ஆடை அணிந்து பால் போன்ற வெள்ளிய மேனியராய் பூத கணங்கள் தம்மை சூழ்ந்தவராய் திருப்பாச்சில் ஆச்சிராமத்தில் உரைகின்ற விடைவூர்தியாகிய சிவபெருமான் இப்பெண்ணை வாடுமாறு செய்து இவளுக்கு இடர் செய்வது பெருமை தருவது ஒன்றா என்று கூறுகின்றார். ஏழாவது பாடலுக்குரிய பொருள், சினம் பொங்கும் இளநாகத்தை பூண்டு ஒற்றையாடை அணிந்து ஆமை ஓட்டையும் வெண்மையான பூநூலையும் அணிந்து தேன் நிறைந்த புதிய கொன்றை மலர் மாலை அணிந்த அழகிய இளைஞர் இவர் என்று சொல்லும்படி இளநங்கையான உமையம்மையை ஒரு பாகமாக உடைய திருப்பாச்சில் ஆச்சிராமத்து உரையும் சங்கொளி போல நீரு அணிந்த திருமேனி உடைய இறைவரோ இத்தாழ்குழலால் வருந்த சாமர்த்தியமான செயலை செய்வது இது இவர் பெருமைக்கு பொருந்தப்படுவதோ என்று கூறுகின்றார். எட்டாவது பாடலுக்குரிய பொருள், அம்பின் வலிமையால் விசயனோடு போரிட்டு வென்று அவனுக்கு பாசுபதாஸ்திரம் வழங்கி அருள் செய்தவரும், ராவணன் பெருவீரன் அவன் என்ற புகழை அழித்தவரும், மும்மூர்த்திகளுக்கும் தலைவராய் அவர்கட்கும் நடுவே நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை புரிபவராய் எல்லோராலும் துதிக்கப் பெறும் திருப்பாச்சில் ஆச்சிராமத்தில் உரையும் மகாதேவராய் சிவபிரான் திருப்பெயரை அன்றி வேறு வார்த்தைகள் பேசுவதறியாத இப்பெண்ணை வாட சிதைவு செய்தல் இவருடைய தொடர்புக்கு அழகிய செயலாகுமோ என்று கூறுகின்றார். ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள், மேலே உள்ள திருமுடியை நான்முகன் தேடி கண்டான் இல்லை, கீழே உள்ள திருவடியை நீல நிறத்தை உடைய திருமால் தேடி அடைந்ததும் இல்லை என்று உலகம் புகழுமாறு ஓங்கி அழல் உருவாய் நின்றவரும், பெரிய முழுமதியை ஆலமரங்கள் சென்று தோயும் பொழில்கள் சூழ்ந்த திருப்பாச்சில் ஆச்சிராமத்து உரையும் பால்வண்ணருமாகிய சிவபிரான் இப்பைந்தொடியால் வாடுமாறு வஞ்சித்தல் இவர் பண்புக்கு ஏற்ற செயலாகுமோ என்று கூறுகின்றார். பத்தாவது பாடலுக்குரிய பொருள், நாணத்தோடு கூடிய செயல்களை இழந்து ஆடையின்றி திரிதலால் எல்லோராலும் பரிகசிக்கத்தக்கவராகிய சமணரும், இருபொழுதும் உண்டு அஞ்சத்தக்க நகையோடு திரியும் புத்தரும் ஆகிய புறச்சமயத்தவர் உரைகளை மெய்யென கொள்ள வேண்டாம். அன்பர்கள் வழிபடும் திருப்பாச்சில் ஆச்சிராமத்தில் மாதொருபாகராய் அணிகலன்கள் பூண்ட திருமார்பினராய் விளங்கும் இறைவர் இப்பூங்கொடியாளை வாடச் செய்து பழிப்புரை கொள்ளல்
இவரது அழகுக்கு ஏற்ற செயலா என்று கூறுகின்றார். 11வது பாடலுக்குரிய பொருள்: உள்ளம் நிறைந்த அன்போடு தொண்டர்கள் வழிபட ஆச்சிராமம் என்னும் ஊரில் உரைகின்றவரும், அன்பர் காட்டும் நறுமண புகை நிறைந்த மாலைகளை சூடியவரும், அழகும் தூய்மையும் உடையவருமான சிவபெருமானை மலர்ந்த தன் பொழில்கள் சூழ்ந்த சீகாழிப்பதியில் தோன்றிய நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் போற்றி பாடிய நோய் தீர்க்கும் மேன்மை மிக்கதும் உள்ளத்தை குளிர்விப்பதுமான இத்தமிழ் மாலையால் ஏத்தி பரவி வழிபடுவோரை வினைகள் சாராது என்கின்றது. இன்றைக்கும் நோய் தீர்க்கும் தகுதி வாய்ந்த பதிகம் என்ற பெருமை பெற்ற பதிகம் இந்த துணிவளர் திங்கள் என்கின்ற இந்த பதிகம். இந்த பதிகத்தினுடைய பண் தக்க ராகம் காம்போதி. இந்த பதிகம் முடக்குவாதம் நீங்க ஓத வேண்டிய பதிகம் என்னும் பெருமை பெற்றது. இந்த பதிகம் பாடிய தலம் திருப்பாச்சில் ஆச்சிராமம். இந்த பதிகத்தின் ராகமும் பண்ணும் மிகவும் எளிமையாக இருக்கின்றது. எந்த வயதினரும் நன்றாக பயிற்சி பண்ணலாம். இப்பொழுது இந்த பாடலை பார்க்கலாம். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர்ச்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கைய பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வர் அணிவலர் கோலமெல்லாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. கலை புனை மானூரே தோளுடையாடை கனல் சுடரால் இவர் கண்கள் தலையணி சென்னிய தாரணி மார்பர் தம்மடிகள் இவரென்ன அலை புனல் பூம்போலில் சூழ்ந்தமர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற இலை புனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவரீடே. வெஞ்சுடராடுவர் துஞ்சிருள் மாலை வேண்டுவர் பூண்பது வெண்ணூர் நஞ்சடை கண்ட நெஞ்சிடமாக நண்ணுவர் நம்மை நயந்து மஞ்சடை மாளிகை சூழ்த்தரு பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே. கனமலர் கொன்றை அலங்கல் இலங்க கனல் தரு தூமதி கண்ணே புனமலர் மாலை அணிந்தழகாய புனிதர் கொலாம் இவரென்ன அனமலிவன் போலில் சூழ்தரு பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற மனமலி மைந்தரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. மாந்தர்த்தம் பால் நறு நெய் மகிழ்ந்தாடி வளர் சடை மேல் புனல் வைத்து மோந்தை முள்ளா குழல் தாளமோர் வீணை முதிரவோர் வாய்மூறி பாடி ஆந்தை விழிச்சிறு பூதத்தர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற சாந்தணி மார்பரோ
தையலை வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே. நீருமை பூசி நிறை சடை தாழ நெற்றி கண்ணால் உற்று நோக்கி ஆரது சூடி ஆடரவாட்டி ஐவிரர் கோவண்ண ஆடை பாரருமேனியர் பூதத்தர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற ஏறது ஏறிய ஏழையை வாட இடர் செய்வதோ இவரீடே. பொங்கிள நாகமோர் ஏகவடத்தோடு ஆமை வெண்ணூல் புனை கொன்றை கொங்கிள மாலை புனைந்தழகாய குலகற்கொல்லாம் இவரென்ன அங்கிளமங்கையோர் பங்கினர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற சங்கொழி வண்ணரோ தாழ்குழல் வாட சதிர் செய்வதோ இவர் சார்வே. ஏவலத்தால் விசையர் கருள் செய்து இராவணன் தன்னை ஈடழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியாள் யாவர்களும் பரவும் எழில் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரோ சேயிழை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே. மேலது நான் மோகன் எய்திய தில்லை கீழது சேவடி தன்னை நீலது வண்ணனும் எய்திய தில்லை என இவர் நின்றதும் அல்லால் ஆலது மாமதி தோய் போலில் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற பாலது வண்ணரோ பைந்தொடி வாட பழி செய்வதோ இவர் பண்பே. நானொடு கூடிய சாயினரேனும் நகுவரவர் இருபோதும் ஊனொடு கூடிய உட்கு தகையால் உரைகளவை கொள வேண்டா ஆனொடு பெண் வடிவாயினர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற பூநெடு மார்பரோ பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொற்பே. அகமலி அன்போடு தொண்டர் வணங்க ஆச்சிராமத்து உரைகின்ற புகைமலி மாலை புனைந்தழகாய புனிதர் கோலாம் இவரென்ன நகைமலி தன் போலில் சூழ்தரு காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் தகைமலி தன் தமிழ் கொண்டிவை ஏத்த சாரகிலா வினைதானே. தகைமலி தன் தமிழ் கொண்டிவை ஏத்த சாரகிலா வினைதானே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தின் பெருமையே முடக்குவாதம் நீங்க ஓத வேண்டிய அற்புதமான
நோய் தீர்க்கும் பதிகம் என்னும் புகழ் பெற்றது இந்த துணிவளர் திங்கள் என்கின்ற இந்த பதிகம். எளிதான ராகத்தோடு இருக்கின்றபடியால் நன்றாக பயிற்சி பண்ணலாம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிகங்களோடு எளிமையான ராகத்தோடு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோல மற்றும் ஒரு எளிமையான பதிகத்தோட நம்ம மீட் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.